சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து வெளியில் வந்த கல்கியின் பின்னால் சென்று கௌதம் பேசினான். மேம், உங்க நேம் என்னன்னு சொல்லலாம்ல? இதை கேட்டவுடன் கல்கி மிகுந்த கர்வத்தோடு கௌதமிடம் பதில் பேசினாள். கல்கி ராஜசேகர். இதை கேட்டு கௌதம் அதிர்ச்சி அடைந்தான். நீங்க கல்கி ராஜசேகரை தானே பிக்கப் பண்ண வந்திருக்கீங்க? அட, அந்த பூசணிக்காய டாக்ஸில ஏத்தி விட்டுடலாம். ப்ளீஸ் வாங்க, நீங்க 2 பேரும் என் கார்ல போலாம். நான் டிராப் பண்ணிடுறேன். உடனே இந்த டாக்ஸி பின்னாடி போய் மேடமா ஃபாலோ பண்ண. மேடம் எந்த ஹோட்டல் போறாங்கன்னு சொல்ல. ஞாபகம் இருக்கட்டும், யாருக்கும் உன் மேல சந்தேகம் வரக்கூடாது. சரி, ஃபர்ஸ்ட் போ. அடுத்த 1 மணி நேரத்தில் கல்கியின் டாக்ஸி சென்னையின் மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலான பாரடைஸ் இன்டர்நேஷனலை வந்தடைந்தது. நிறுத்துங்க. அவளை ஃபாலோ செய்தவன் ஹோட்டல் மெயின் கேட்டில் நிறுத்தப்பட்டான். ஹோட்டலின் பிரீமியம் இன்டீரியர்ஸ், பர்னிச்சர்ஸ் மற்றும் அதன் ஆம்பியன்ஸ் வெல்கமிங் ஸ்டாஃபை வைத்தே புரிந்தது. ஏன் வெளிநாட்டில் இருந்து வரும் டூரிஸ்ட் அனைவரும் இந்த ஹோட்டலில் இருக்க விரும்புகிறார்கள் என்று. இந்த ஃப்ளோர்ல 2 ரூம்ஸ் தானே? எஸ் மேம். டாப் ஃப்ளோர்ல 2 லக்ஸரி அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு உங்களோடது, இன்னொன்னு இந்த ஹோட்டலோட எம்டி விஜய் ஈஸ்வர் சாரோடது. ரெசிடென்ஷியல் ஸ்வீட் என்பது மிகவும் காஸ்ட்லி லக்ஸரி அபார்ட்மெண்ட். ரெசிடென்ஷியல் ஸ்வீட் கிடைப்பது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் உலகின் மிகப்பெரிய நியூரோ சர்ஜனான டாக்டர் மயூரி அலைஸ் கல்கிக்கு இது சாதாரணம்தான். நீ சேஞ்ச் பண்ணிட்டு நான் வரேன். ஹலோ கல்கி, what kind of behavior is this? உனக்காக தான் 2 hours கௌதம் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நீ ஏன் அவர் கூட வரல? எங்க இருக்க? நான் வரேன். கல்கிக்கும் அவள் தந்தை ராஜசேகருக்கும் இடையே மனக்கசப்பு. 6 வருடத்திற்கு முன் கல்கியை ராஜசேகர் விரட்டிவிட்டார். அவள் குழந்தை ரக்ஷிதாவையும் ராஜசேகர் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். இந்த 6 வருடத்தில் ஒருமுறை கூட கல்கியின் ஞாபகம் வராத இவன் இப்பொழுது டிவோர்ஸ் பேப்பர் சைனுக்காக 1000 கால் செய்து கொண்டிருக்கிறான். இது மட்டும் இல்லாமல் ராஜசேகருக்கு கல்கியிடம் வேறு ஒரு தேவை இருக்கிறது. அது என்ன? அப்போது கல்கிக்கு தன் அசிஸ்டன்ட் சாதனாவிடம் இருந்து கால் வந்தது. ஹலோ மேடம், உங்களோட ஃளைட் ஜர்னி சேஃப் அண்ட் கம்ஃபர்டபிளா இருந்துச்சுல? நீங்க நல்லா தூங்குனீங்களா? இந்த மாதிரி ஆக்டிங் பண்றதை விட்டுட்டு வேற ஏதாவது புதுசா பேசுறியா? அப்புறம் அந்த பிசினஸ் டைக்கூன் விஜய் ஈஸ்வர் கிட்ட இருந்து மெயில் வந்தது. அவங்களோட பார்ட்டிக்காக ஃபேமஸ் நியூரோ சர்ஜன் டாக்டர் மயூரியான உங்களோட அப்பாயின்ட்மெண்ட் வேண்டுமா? இப்போ சென்னையில தான் இருக்காங்க. நீங்களும் சென்னையில. பேசாம ஒண்ணு பண்ணவா? நான் அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். நோ, கண்டிப்பா வேணாம். பெரிய பணக்காரங்கெல்லாம் ஒருத்தங்களை பாசமா பாத்துக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது வேற ஒரு மோட்டிவ் இருக்கும். பிசினஸ் ஆர் ப்ராப்பர்ட்டி அப்படி ஏதாவது இருக்கும். அவங்க கிட்ட இருந்து நம்ம தள்ளி தான் இருக்கணும். ஓகே, as you wish. உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த விஜய் ஈஸ்வர் ஒரு டேஷிங் பர்சனாலிட்டி. டால், ஸ்மார்ட், ஹேண்ட்சம். இந்த சின்ன வயசுல ரொம்ப பெரிய பிசினஸ் டைக்கூன். ரிமைனிங் லைஃப்ல ரொமான்ஸ் எல்லாம் வேணும். அதனாலலாம் ஒன்னும் தப்பு இல்ல. அவர் போட்டோ அனுப்பவா? அப்படின்னா ஒரு வேலை பண்ணு. நீயே டாக்டர் மயூரியா மாறிடு. டாக்டர் மயூரியோட ஃபேஸை இன்னும் யாரும் பார்த்ததில்ல. இப்ப நான் கல்கி ராஜசேகர் மட்டும்தான். ஓகே, நான் அவரோட போட்டோவை அனுப்புறேன். ஒரு தடவை பாருங்க. கல்கி சிரித்துக்கொண்டே போனை கட் செய்தாள். அதன் பிறகு லிப்டுக்குள் செல்ல நின்று கொண்டிருந்தாள். அவள் வாழ்க்கையில் திருப்பு முனையாக ஒரு நிகழ்வு நடந்தது. திடீரென்று திரும்பி பார்த்த கல்கிக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு ரக்ஷி நின்று கொண்டிருந்தாள். அவள் சோகமாக காணப்பட்டாள். ரக்ஷி கண் அசராமல் கல்கியை பார்த்து கொண்டிருந்தாள். ரக்ஷி பாதி தூக்கத்தில் இருந்து தன்னை தேடியதால் இப்படி இருக்கலாம் என்று நினைத்தாள் கல்கி. அம்மா சீக்கிரம் வந்துடுறேன். வரும்போது உன்னோட ஃபேவரட் சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். ஓகே, இப்ப ரூமுக்கு போய் அமைதியா இரு.
உன்னோட ஃபேவரட் வீடியோ கேம் விளையாடிட்டு ஓகே? சீக்கிரம் ரூமுக்கு போகணும் ஓகே? அம்மா லவ்ஸ் யூ அண்ட் ஷி மிஸ் யூ லாட். வெளியில் செல்லும் அவசரத்தில் கல்கி ஒரு விஷயத்தை கவனிக்கவில்லை. கல்கியின் ரூம் வெளியில் பூட்டப்பட்டிருந்தது. அப்படி இருக்க ரக்ஷி எப்படி வெளியில் வந்திருக்க முடியும்? அப்போது ஹோட்டல் டாப் ஃப்ளோர் காரிடரில் ஒரு டால் ஹேண்ட்ஸமான ஒருவன் பரபரப்பாக நடந்து வந்தான். ஈஸ்வர் இண்டஸ்ட்ரீஸின் CEO விஜய் ஈஸ்வர். ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ஏன் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிற? கல்கி ரக்ஷி என நினைத்து எந்த குழந்தையிடம் பேசிக் கொண்டிருந்தாலோ அது ரக்ஷி அல்ல, அது அபினவ். விஜய் ஈஸ்வரனின் ஒரே மகன் அபினவ். இவன்தான் ஈஸ்வர் இண்டஸ்ட்ரீஸின் ஒரே வாரிசு. விஜய் ஈஸ்வரனின் மகன் அபினவும் கல்கியின் மகள் ரக்ஷிதாவும் பார்க்க ஒரே மாதிரியாக இருப்பதுதான் அனைவருக்கும் ஆச்சரியம். ரக்ஷி கல்கியின் ரூமில் தூங்கிக் கொண்டிருந்தாள். என்ன யோசிச்சுட்டு இருக்க அபி? நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். வா போலாம். எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணும். இதனை கேட்டவுடன் விஜய் அதிர்ச்சி அடைந்தான். எப்பொழுதும் வாய் பேசாமல் அமைதியாக இருக்கும் அபினவ் தன்னிடம் குரலை உயர்த்தி பேசியது அதிர்ச்சியாக இருந்தது. அபினவின் கன்னத்தில் லிப்ஸ்டிக்கை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். உடனே விஜய் செக்யூரிட்டிக்கு கால் செய்து அவன் ரூமுக்கு வெளியில் இருக்கும் சிசிடிவியை உடனே செக் செய்ய சொன்னான். அந்த ஃபுட்டேஜை விஜய் பார்த்தவுடன் அவன் அதிர்ச்சி அடைந்தான். அபினவ் எப்படிப்பட்ட குழந்தை என்றால் அவன் தினமும் சந்திக்கும் சொந்தக்காரர்களிடம் கூட எப்பொழுதும் பேச மாட்டான். அவன் அப்பாவை தவிர வேறு யாருடனும் தூங்க மாட்டான். ஆனால் சிசிடிவியில் யார் என்றே தெரியாத ஒரு பெண் அபினவிடம் வந்து அவனுக்கு முத்தமிடுகிறாள். இது அவனுக்கே வியப்பை உண்டாக்கியது. மறுபக்கம் கல்கி ராஜசேகர் வீட்டுக்கு சென்றாள். ராஜசேகர் வீடு அவள் வளர்ந்த வீடு. வர்ஷா கல்கியின் தங்கை. அங்கு அவளின் பர்த்டே பார்ட்டி நடந்து கொண்டிருந்தது. அந்த பெண்ணை பார்த்தவுடன் தனது அத்தை மகள் என்று கல்கிக்கு ஞாபகம் வந்தது. இப்ப நான் ஒரு மிஸ் சென்னை, இன்னும் கொஞ்ச நாள் மிஸ் இந்தியா. உன்னோட கல்கி அக்கா என்ன விட அவ்வளவு அழகா இருப்பாளா என்ன? ஆமா, கல்கி அக்கா தான் ரொம்ப அழகு. அப்படியா? அப்ப ஒண்ணு பண்ணலாம், ஓட்டிங் வைக்கலாம். நீங்க எல்லாம் ஓட்டு போடுங்க. இந்த குண்டா இல்ல நானா, யாரு அழகுன்னு பார்க்கலாம். ஓகே என்று சொல்லிவிட்டு வர்ஷா தோழியிடம் சிகரெட் லைட்டரை வாங்கி கல்கியின் போட்டோவை பற்ற வைத்தாள். தூரத்தில் இருந்த கல்கி இதை அனைத்தையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தாள். So guys, voting இப்ப எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சொல்லுங்க, எனக்கு எவ்வளவு ஓட்? வர்ஷா 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 வர்ஷா. பாவம் நீ, எல்லா ஓட்ஸும் எனக்கே வந்துருச்சு. நீ தோத்துட்ட. அதுக்கான தண்டனையை இவ அனுபவிச்சுதானே ஆகணும். தண்டனை என்னன்னா, உன்னோட குண்டு அக்காவோட போட்டோவை இந்த ஜூஸ் கிளாஸ்ல போட்டுட்ட. அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் நீ குடிக்கணும். குடி. கல்கிக்கு அம்மா இல்லாத குறையை தீர்த்தது அவளது அத்தையும் அத்தை மகளும் தான். இவள் கல்கியின் கசின் அல்ல, உடன் பிறந்த தங்கையாகவே பழகினாள். கல்கி அக்கா, நீங்க தோல்வியோ வெற்றியோ கேம் முடிஞ்சாதான் தெரியும். ஆனா கேம் இன்னும் முடியலையே.
என்னடி இது, கல்கி அக்கா இவ்ளோ அழகாயிட்டாங்க. ஆமாடி, பார்க்க பிலிம் ஹீரோயின் மாதிரி இருக்காங்க. ஓ மை காட், she looks so sexy. யார் வின் பண்ணாங்கன்னு இப்ப புரியுதா? சோ அந்த தண்டனைய உனக்கு கொடுத்துடலாமா? இந்தா குடி. கிளாஸ் உடைந்த சத்தம் கேட்டு கல்கியின் தந்தை ராஜசேகரும் சித்தி பத்மாவதியும் அங்கு வந்தனர். அப்பா, அம்மா பாருங்க, இந்த கல்கி என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ண ட்ரை பண்றா. இவகிட்ட நல்ல விதமா தான் பேசினேன், இப்படி வெயிட் லாஸ் பண்ணுன்னு. இத கேட்டதுக்கே நான் உன்னை விட ரொம்ப அழகா இருக்கேன், என் முன்னாடி நிக்க கூட உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் இன்சல்ட் பண்ணிட்டாப்பா. போதும் கல்கி, இத்தோட நிறுத்திக்கோ. ஒரு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்றதுக்கு எவ்வளவு டிராமா போடுற நீ. என் கூட உள்ளவா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆறு வருடத்திற்கு பின் தன் மகளை நலம் கூட விசாரிக்காமல் அவளிடம் இருக்கும் சொத்தை பெறுவதற்கு புத்தியை தீட்டினான். பாரு கல்கி, நடந்தது நடந்து போச்சு. எங்களை கஷ்டப்படுத்துறதுனால உனக்கு என்ன கிடைக்கும்? தயவு செஞ்சு இந்த 2 பேப்பர்லயும் சைன் பண்ணு. நான் டிவோர்ஸ் பேப்பர்ல தான் சைன் பண்ண வந்தேன். இன்னொரு பேப்பர்? உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நானும் உன் சித்தியும் என்ன நினைக்கிறோம்னா, கௌதம வர்ஷாவுக்கு மேரேஜ் பண்ணலாம். கௌதமுக்கு இந்த மேரேஜ்ல எந்த அப்செக்ஷனும் இல்ல. வர்ஷாவுக்கும் கௌதம பத்தி முன்னாடி இருந்தே தெரியும். அதான் கௌதமோட தாத்தாவுக்கு ஒரு விருப்பம். அது உன் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பார்மா கம்பெனி உன் பேருக்கு மாறிடுச்சு. அந்த கம்பெனியை உன் தங்கச்சியோட கல்யாண கிஃப்டா நீ கொடுத்துடு. நான் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணிடுறேன். ஜஸ்ட் நீ சிக்னேச்சர் மட்டும் போடு. கௌதமின் குடும்ப பந்தத்திற்காக அவள் தந்தை இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுவார் என்று கல்கி நினைத்து கூட பார்த்ததில்லை. உங்களுக்கு அப்புறம் இந்த கம்பெனி தவிர இந்த உலகத்துல எனக்குன்னு வேற எதுவும் இல்ல. மன்னிச்சிருங்கப்பா, உங்களுக்கு இந்த கம்பெனியை நான் கொடுக்க மாட்டேன். எதுக்கு உனக்கு இவ்ளோ பிடிவாதம் கல்கி? அப்பா பேர் தெரியாத குழந்தைக்கு அம்மாவாகி எங்களை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்ட. அது பத்தாதா, இப்ப உன் தங்கச்சி வாழ்க்கையையும் சேர்த்து கெடுக்க போறியா? என்ன நினைக்கிற? கம்பெனி என்னோட பேர்ல இல்லனா கௌதம் என்ன மேரேஜ் பண்ண மாட்டானா? உனக்கு நினைப்புதான். கௌதம் ஏன் என்ன கல்யாணம் பண்றான்னு தெரியுமா? அவன் என்ன லவ் பண்றான். அந்த ஃபேக்டரிக்காக உன்னை மேரேஜ் பண்ணார்ல. ஆனா எங்க விஷயம் அப்படி இல்ல. ஆனா அதெல்லாம் உன்னால பார்க்க முடியாது. அத பார்த்தா உனக்கு கண்டிப்பா வயிறு எரியும். யாருக்கு வயிறு எரியுதுன்னு இப்பதானே வெளியே பார்த்தோம். அவள் உடல் எடையை வைத்து எப்பொழுதும் அசிங்கப்படுத்தியவர்கள் இன்று அவள் உடல் அழகை பார்த்தும் அவளின் அதிர வைக்கும் பேச்சை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அவ்ளோ திமிரா? ஒல்லியா அழகாயிட்டேன்னு ஒன்னு தெரிஞ்சுக்கோ. அப்பவும் உன்னை விட நான் தான் அழகு. இனிமேலும் நான் தான் உன்னை விட அழகா இருக்க போறேன். அழகுலயும் பின்னாடிதான், படிப்புலயும் பின்னாடிதான். இன்னும் ஃபியூ இயர்ஸ்ல நான் டாக்டர் ஆக போறேன். இப்படி ஒரு பொண்ணை விட்டுட்டு கௌதம் கண்டிப்பா உன் பின்னாடி வரமாட்டான். ஓகே, அப்ப பேசி முடிச்சிட்டியா?
எங்க போனா இந்த குண்டை 2 ஹவர்ஸா இவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கல்கி எங்க இருக்க? கௌதம் கல்கியை பார்ப்பானா? இந்த சுவாரஸ்யமான கதையை கேட்க பாக்கெட் எஃப்எம்ல இருக்கிற மேற்கூறி பூக்கள் அப்படிங்கிற அற்புதமான கதையை கேட்க முடியும். உடனே டவுன்லோட் பண்ணுங்க பாக்கெட் எஃப்எம்.